புதுடில்லியில் நேற்று நடைபெற்ற தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் மத்திய அறங்காவலர் குழு கூட்டத்தில் மத்திய தொழிலாளர் நலத்துறை மந்திரி மன்சுக் மாண்டவியா கூறியதாவது, குறைந்தபட்ச PF ஓய்வூதியத்தை தற்போதைய மாதத்திற்கு ரூபாய் 1000 இருந்து திருத்த வேண்டும் என்று கூறினார். அமைச்சர் அதை நிராகரிக்கவில்லை. அமைச்சரவை இந்த திட்டத்தை தீவிரமாக பரிசீலித்து வருவதாக கூறினார். சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படி அதிக ஓய்வூதியம் வழங்குவதில் ஏற்படும் தாமதம் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. சில CPT உறுப்பினர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இந்த விஷயத்தில் உருவாக்கப்பட்ட வழிகாட்டுதல்களை திரும்ப பெற வேண்டும் என்றும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்கு ஏற்ப புதிய வழிகாட்டுதல்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பதில் நேர்மறையானதாக இல்லை என்று மற்றொரு உறுப்பினர் கூறினார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பகுதி திரும்ப பெறும் விதிகளை எளிமைப்படுத்துதல் மற்றும் தாராளமயமாக்குதல் உள்ளிட்ட பல புரட்சிகரமான முடிவுகளை இந்த கூட்டம் எடுத்ததாக கூறியது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி உறுப்பினர்களின் வாழ்க்கை வசதியை மேம்படுத்துவதற்காக பகுதி திரும்ப பெறும் விதிகளை எளிமைப்படுத்த CPT முடிவு செய்தது. இப்போது தொழிலாளர் மற்றும் முதலாளி பங்குகள் உட்பட வருங்கால வைப்பு நிதியில் உள்ள தகுதியான நிலுவைத் தொகையில் 100% வரை உறுப்பினர்கள் திரும்ப பெற முடியும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பணம் எடுப்பதற்கான வரம்புகளும் தாராளமயமாக்கப்பட்டு உள்ளன. கல்வி பணத்தை 10 முறை வரையிலும் திருமண பணத்தை 5 முறை வரையிலும் எடுக்க அனுமதிக்கப்படும். அனைத்து பகுதி பணத்தை எடுப்பதற்கும் குறைந்தபட்ச சேவையின் தேவை ஒரே மாதிரியாக 12 மாதங்களாக மட்டுமே குறைக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மே 2025 நிலவரப்படி நிலுவையில் உள்ள தண்டனை இழப்பீடுகள் ரூபாய் 2406 கோடியாக உள்ளன. ஐகோர்ட்டுகள், CGIDகள் மற்றும் சுப்ரீம் கோர்ட் உள்ளிட்ட மன்றங்களில் 6000க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. மேலும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் மின் நடவடிக்கைகள் போர்ட்டலின் கீழ் கிட்டத்தட்ட 21000 சாத்தியமான வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. EPS 95 ஓய்வூதியதாரர்களுக்கு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு சான்றிதழுக்கு ரூபாய் 50 செலவில் வீட்டு வாசலில் டிஜிட்டல் வாழ்க்கை சான்றிதழ் சேவைகளை வழங்குவதற்காக இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கியுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட CPT ஒப்புதல் அளித்தது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் கடன் லகாவை 5 ஆண்டுகளுக்கு நிர்வகிப்பதற்காக 4 நிதி மேலாளர்களாக SBI ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் லிமிடெட், HDFC AMC லிமிடெட், ஆதித்யா பிர்லா சன் லைஃப் AMC லிமிடெட் மற்றும் UTI AMC லிமிடெட் ஆகியவற்றை தேர்வு செய்வதற்கும் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.